இவி டைரிஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய ஆளுமைகள், பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸாக இருக்காங்க? சாதாரண நபராக இருந்து பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாறுறது எப்படி? என்ன விஷயங்கள் செய்கிறாங்க? அவங்களுக்கு நமக்குமான இடைவெளி என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளோ, அவங்க சொல்கிற கமிட்மெண்ட்லேயோ, சொல்கிற விஷயங்கள்லையோ உண்மைத்தன்மை இருக்கிறத அவங்க ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க. இப்போ நமக்கு அவங்களுக்குமான இடைவெளி எங்கே இருக்குன்னு பாருங்களேன். நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைகளை இப்போ எப்படி வளர்த்த ஆரம்பிச்சோம்னா, வீட்டில் இருக்கும்போதே வெளியே யாராவது வந்து கேட்குறாங்கன்னா, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு பொய் சொல்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். மனைவி ஏன் லேட்டுன்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறதுக்கு தயாராக ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு பொய்யை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொய்ன்றது தவிர்க்க முடியாத நேரத்தில் சொல்கிற விஷயம் அப்படின்னாலுமே, பொய் சொல்லும் பொழுது அது என்ன மாதிரியான விளைவுகளை, தாக்கத்தை ஏற்படுத்துதுன்ற ஒரு குட்டி சுவாரஸ்யமான கதை இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்கர்ஷன் போகலாம், எக்ஸாம்லாம் நிறைய இருந்துச்சு. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே ஒரு ஜாலியாக ஒரு பிக்னிக் போய்ட்டு வரலாம், ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸும் பிக்னிக் போகிறாங்க. பிக்னிக் போயிட்டு அங்கே ஜாலியாக அவங்க எல்லாருமே பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றனால ப்ரொஃபஸர் கேட்டால் நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு தாவரங்களை ஆராய்ச்சி பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்னிக் ஏற்பாடு பண்ணி போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு ஜாலியாக பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஜாலியாக போகுது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், இப்போ உடனே கிளம்பணுமா என்ன? காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புனா ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அது ஈஸியான எக்ஸாம் தானே, பெருசாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லைல்ல, காலைல கிளம்புனாலே போதும், எக்ஸாமுக்கு நேராக போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம்மா அப்படியே பண்ணிக்கலாம், காலையிலே கிளம்பிக்கலாம், இப்போ நைட்டு கிளம்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக லேட் நைட் பூத்தடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, லேட் நைட்டை தூங்கினதுனால காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது எக்ஸாமுக்கு அவங்களால ஆன் டைம் போக முடியல. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் முன்னாடி நல்ல பிள்ளைங்களா, சமத்து பிள்ளைங்களா போய் நின்றுட்டு, சார் இந்த மாதிரி பயங்கரமான அரிய தாவரங்கள்லாம் அங்கே ரிசர்ச் பண்ண அங்கே போயிருந்தோம். அதை பார்த்துட்டு சரி எப்படியாவது காலையில் சீக்கிரம் கிளம்பி எக்ஸாமுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணோம். வந்துட்டு இருக்கும்போது சார் திடீர்னு பார்த்தா வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால தான் சார் எங்களால் எக்ஸாமுக்கு வர முடியல. நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் எக்ஸாம் வச்சிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரும் அப்படியா, பரவாயில்லப்பா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட் எக்ஸாம் ரெடி பண்ணுறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா எப்படியும் நம்ம ப்ரொஃபஸரை ஏமாற்றிட்டோம், சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போய் உட்காராங்க. என்ன அப்படின்னா 5 பேர்த்துக்குமே தனித்தனியாக ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக எக்ஸாம் ஹால் ஒதுக்கப்படுது. கொஷின் பேப்பர் கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் எழுதுறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து கொஷின் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்புறாங்க. ஒரே ஒரு கேள்வி இருக்குது, இந்த கேள்விக்கு 95 மார்க் அப்படின்னு இருக்குது. அந்த கேள்வியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுச்சு. இதில் இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய காரினுடைய டயர் பஞ்சர் ஆச்சு இல்லையா, அது எந்த டயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ப்ரோ, இந்த கதையிலேருந்து அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க? அதெல்லாம் ட்ரிக்கியாக ஸ்மார்ட்டாக மாட்டிக்காத மாதிரி சொல்லணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நம்ம என்ன தான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தர் ஸ்மார்ட்டாக இருப்பார். நம்ம சொன்னது பொய்ன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே நம்ம மேலே இருக்க நம்பகத்தன்மை சுத்தமாக உடஞ்சிரும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் நம்மளை நிரூபிக்க முயற்சி செஞ்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ வளர்ச்சியோ நிச்சயம் தடைபட்டு போகும். கொஞ்சம் அப்படியே வரலாறு எடுத்து திரும்பி படித்து பாருங்களேன். ஹரிச்சந்திர புராணன்ற கதையை கேட்டுட்டு காந்தின்ற ஒரு மனுஷன் மகாத்மாவாக மாறுறாரு. அவங்க ஊரை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, நாட்டை தாண்டி உலகம் முழுக்க அவருடைய புகழ் பறந்து விரிஞ்சு கிடக்குது. அவர் இறந்து போனதுக்கு பிறகும் 70 வருஷம் கழிச்சு அவரோட புகழ் நிலச்சி நிற்குது. மகாத்மா காந்தி மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஆகட்டும், இல்லை இன்னும் மிகப்பெரிய ஆளுமையால் ஆகட்டும், எல்லோருமே ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையில் கூட உண்மையை மட்டும்தான் பேசணும் நின்னாங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. அவங்க சொன்ன கமிட்மெண்ட்டில் அந்த வார்த்தையில் உறுதியாக நின்னாங்க. பொய்ன்றது தீக்குச்சி மாதிரி, அது அப்போதைக்கு வேணால் பலன் தரலாம். ஆனால் உண்மைன்றது சூரியன் மாதிரி, சுட்டெரிச்சாலும் வாழ்நாள் முழுக்க அது பயன் தரும், பலன் தரும். மிகப்பெரிய ஆளுமைகளாக மாறினதுக்கான ரகசியம் அவங்களோட வார்த்தைகளில் இருந்த பவர், வார்த்தைகளில் இருந்த உண்மை. இதுதான் நம்மளையும் மிகப்பெரிய ஆளுமையை மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இவி டைரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Ivi. Bye bye.